நம்மளோட சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் இவங்களுக்கானது தான் யோகாவா? கிடையாது. ஹிந்துஸ் மட்டும்தான் யோகா செய்யணுமா? கிடையாது. வயது முதிர்ந்தவர்கள் மட்டும்தான் யோகா செய்யணுமா? கிடையாது. நோய்வாய்ப்பட்டவங்க மட்டும்தான் யோகா செய்யணுமா? கிடையவே கிடையாது. அப்போ யோகான்றது இது எல்லாத்தையும் அப்பாற்பட்ட ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். அப்போது கையை காலை மடக்கிட்டு தலைக்கீழே நின்றுக்கிட்டு நம்ம காலை தூக்கி கழுத்தில் போட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தால் அது யோகாவான்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் யோகா கிடையாது. யோகான்றது உடல் மற்றும் மனம் சார்ந்த ஒரு பயிற்சி. இதை தான் இப்போதைய காலகட்டத்தில் மைண்ட் பாடி மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசன்லேயுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த யோகாவானது ஒரு தெரப்பியூட்டிக்கல் அப்ரோச்சாக, அதாவது ஒரு தொந்தரவுக்கு, ஒரு நோய்க்கான ஒரு தீர்வாக நம்ம யோகாவை கொண்டு போக முடியும். இதை தான் அந்த காலத்திலேருந்தே நிறைய குறிப்புகளில் கொடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரிசர்ச்சர்ஸ்லையுமே யோகாவை ட்ரீட்மெண்ட்டாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம்.